السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى، والصلاة والسلام على عباده الذين اصطفى. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. وإذ فرقنا بكم البحر فأنجيناكم وأغرقنا آل فرعون وأنتم تنظرون. صدق الله العليم. وقال نبينا صلى الله عليه وسلم: صيام يوم عاشوراء أحتسب على الله أن يكفر السنة التي قبله، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹுவின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சலாமும் சாந்தியும் ஈருலக சர்தார் நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அவர்களுடைய குடும்பத்தார்கள், தோழர்கள், தாபியின்கள், தபஅ தாபியின்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குறைவின்றி நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் புனிதமான ஒரு நாளிலே நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த நாள் வெற்றிகளை ஈற்று தரக்கூடிய ஒரு நாள். நமக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயங்களுக்கு, நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனையிலிருந்து பாதுகாப்பை, வெற்றியை தந்த நாள் இன்றைய ஆஷுராவுடைய நாளாக இருக்கின்றது. இந்த ஆஷுராவுடைய நாளின் சிறப்புகளை பற்றி கிதாபுகளிலே பல செய்திகள் சொல்லப்படுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த நாளை குறித்து சொல்லும் பொழுது சொல்லுவார்கள், ஆஷுராவுடைய இந்த நாளில் யார் தனக்கும் தன்னுடைய குடும்பத்திற்கும் தாராளமாக செலவு செய்கின்றாரோ அவருக்கு அல்லாஹ் தஆலா அந்த செல்வத்தை வருடம் முழுவதும் தாராளமாக செலவு செய்யக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் பரக்கத்தாக ரிஸ்கை தந்து கொண்டிருப்பான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்ன ஹதீஸ் அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அதேபோல் நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த ஆஷுராவுடைய நாளில் நோன்பு நோற்பதை பற்றி சொல்லும் பொழுது, இந்த ஆஷுராவுடைய நாளில் யார் நோன்பு நோக்கின்றாரோ அவருடைய ஓராண்டுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நான் ஆதரவு வைக்கிறேன் என்பதாக நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குறிப்பிடுகின்றார். அதே போன்று இந்த ஆஷுராவுடைய நாளில் இரவில் அல்லாஹ் தஆலா உலகிலுள்ள எல்லா நீர் வளங்களிலும் எங்கெல்லாம் நீர் ஓடிக்கொண்டிருக்கின்றதோ அங்கெல்லாம் நமது வீடுகளில் இருந்தாலும் சரி, அது கடலாக இருந்தாலும் சரி, நதியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி,
எல்லா நீர்களிலும் அல்லாஹு தஆலா ஜம்ஜமுடைய நீரை ஓட செய்கிறான். அந்த நாளில் யார் குளித்தால், இன்றைய ஆஷ்ராவுடைய நாளில் குளித்தால் வாழ்நாள் முழுவதும் எந்த நோயும் ஏற்படாது என்பதாக ஹதீஸ் ஷரீஃபிலே ரூஹுல் பயானுடைய கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இதே போன்று ஆஷுராவுடைய இந்த நாளுக்கான சிறப்புகளை பற்றி சொல்லும் பொழுது பல சிறப்புகளை இந்த நாளில் சொல்லியிருக்கின்றார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் அவர்களுக்கு இறக்கப்பட்ட அந்த வேதத்திலே, தௌராத் வேதத்திலே குறிப்பிட்டதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதை கிதாபுகளிலே பதிவு செய்கின்றார்கள். புஸ்தானில் வாயிதீன் இப்னுல் ஜூஸி என்ற கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், தௌராத்தில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது, ஆஷுராவுடைய நாளில் நோன்பு நோற்பவர் காலமெல்லாம் நோன்பு நோற்றவரை போன்றவர் ஆவார். ஆஷுராவுடைய இந்த நாளில் நோன்பு நோற்பவர் காலமெல்லாம் நோன்பு நோற்றவரை போன்றவர் ஆவார். ஆஷுராவுடைய நாள் என்பது இன்றைய நாளுதான். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மக்காவில் இருக்கும் காலமெல்லாம் நோன்பு நோற்றார்கள். ஆஷுராவுடைய நாளில் நோன்பு நோற்றார்கள். இந்த முஹர்ரமுடைய மாதம் வந்துவிட்டாலே நபி அவர்கள் அதிகமாக நோன்பு நோற்பார்கள். அதிலும் குறிப்பாக இந்த முஹர்ரம் 10ஆம் நாள் ஆஷுராவுடைய நாள், அந்த நாளில் கண்டிப்பாக நோன்பு நோற்பார்கள். அப்படி நபி அவர்கள் மக்காவில் இருக்கின்ற போது நபி அவர்கள் நோன்பு நோற்றார்கள். நபி மட்டுமல்ல, அந்த காலத்தில் வாழ்ந்த ஜாகிலியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் நோன்பு நோற்பார்கள். எல்லா சமுதாய மக்களும் ஆஷுராவுடைய நாளிலே நோன்பு நோற்பார்கள் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மதீனாவுக்கு சென்றதற்கு பிறகு அங்க மதீனாவிலே இந்த ஆஷுராவுடைய நாளில் யூதர்களும் நோன்பு நோட்டார்கள். அந்த யூதர்கள் நோன்பு நோட்ட போது நபி அவர்கள் காரணம் கேட்டார்கள், நீங்கள் ஏன் நோன்பு நோக்கின்றீர்கள்? ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் யூதர்கள் எதையெல்லாம் செய்வார்களோ அதற்கு மாற்றம் செய்யும்படி நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார். அந்த அடிப்படையிலே யூதர்கள் இந்த நாளில் நோன்பு நோட்டத்தின் காரணமாக நீங்கள் ஏன் நோன்பு நோக்கின்றீர்கள் என்று கேட்டார்கள். அந்த யூதர்கள் சொன்னார்கள், எங்களுக்கு அனுப்பப்பட்ட நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் அவர்களுடைய சமுதாய மக்களாகிய பனி இஸ்ராயல் ஆகிய எங்களுடைய மூதாதையர்கள் அத்தனை பேர்களையும் அல்லாஹு தஆலா நைல் நதியிலிருந்து பாதுகாத்து, கடலை பிளக்க வைத்து அதிலிருந்து அவர்களை பாதுகாத்து ஈரேற்றம் அடைய செய்தானே ஃபிரௌனிடமிருந்து, அது இந்த நாள். அதனால் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் அந்த நைல் நதியிலிருந்து காப்பாற்றப்பட்ட உடனே நோன்பு நோற்றார்கள். நன்றி செலுத்தும் வகையாக, அல்லாஹுக்கு நன்றி செலுத்தும் வகையாக இந்த நாளில் நோன்பு நோற்றார்கள். எனவே நாங்களும் இந்த நாளில் நோன்பு நோக்கிறோம் என்பதாக யூதர்கள் சொன்னார்கள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், உங்களை விட நாங்கள் அதிகம் தகுதியுள்ளவர்கள், அதிகம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது கண்ணியம் வைத்தவர்கள், எனவே நாங்கள் நோன்பு நோக்கிறோம் என்று சொல்லிவிட்டு நம்முடைய சமூகத்தை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் இந்த மாதத்திலே முஹர்ரமுடைய 10வது நாளிலே ஆஷுராவுடைய நாளிலே நோன்பு நோருங்கள். அப்படி நோன்பு நோக்கக்கூடிய நீங்கள் இந்த நாள் மட்டும் நோன்பு நோக்காது
நோன்பு நோக்காமல் இதற்கு முந்திய ஒரு நாள் அல்லது பிந்திய ஒரு நாள் சேர்த்து நோன்பு நோருங்கள். நான் இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஆண்டு ஹயாத்தாக இருந்தால் நான் 2 நோன்புகள் நோற்பேன், முந்திய ஒரு நாள் நோன்பு நோற்பேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். அதனால் நாம் இந்த ஆஷுராவுடைய நாள் என்று சொன்னால், இந்த நாளில் நோன்பு நோக்க வேண்டும் என்று சொன்னால் அது இந்த நாள் மட்டுமல்ல, இந்த நாளும் இதற்கு முந்திய நாளும் அல்லது இதற்கு பிந்திய நாள் 2 நாட்கள் நோன்பு நோக்க வேண்டும். இந்த ஒரு நாள் மட்டும் நோன்பு நோற்பது மக்ரூஹ் என்பதாக சொல்லப்படுகின்றது. அதனால் இந்த மாதத்திலே இந்த ஆஷுராவுடைய இந்த நாளிலே நோன்பு நோற்றோம் என்று சொன்னால் காலமெல்லாம் நோன்பு நோற்றவரை போன்றவர் என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட தௌராத் வேதத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போன்று ஆஷுராவுடைய இந்த நாளில் ஒரு யாசகனுக்கு தர்மம் செய்தால் அவர் எந்த ஒரு யாசகனையும் விடாமல் எல்லா யாசகனுக்கும் வாரி வழங்கினால் என்ன கூலி கிடைக்குமோ அந்த கூலி அவருக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும் என்பதாக சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கின்றார்கள். இன்னும் சொல்லுகின்றார்கள், இந்த ஆஷுராவுடைய நாளில் ஆடை இல்லாத ஒருவருக்கு நாம் ஆடை உடுத்தினோம் என்று சொன்னால், ஆடை கொடுத்தோம் என்று சொன்னால் அல்லாஹுவின் படைப்பினங்கள் அனைத்திற்கும் ஆடை அணிவித்த அந்த கூலி அல்லாஹு தஆலா கொடுக்கின்றான். யாராவது ஒருவருக்கு நாம் ஆடை கொடுத்தோம் என்று சொன்னால் அந்த ஒரு ஆடைக்கு பகரமாக அல்லாஹுடைய படைப்பினமாக இருக்கக்கூடிய எல்லா படைப்பினங்களுக்கும் ஆடை அணிவித்த என்ன கூலி கிடைக்குமோ அந்த கூலி என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறிப்பிட்டதாக தௌராத்தில் கூறப்பட்டிருக்கின்றது. இன்னும் சொல்லுவார்கள், அனாதையுடைய தலையை யார் வாரி விடுகின்றாரோ, அனாதையுடைய தலையை யார் வாரி விடுகின்றாரோ அவருடைய அந்த தலையில் எத்தனை முடிகள் இருக்கின்றதோ அந்த அளவுக்கு அல்லாஹ் நன்மைகளை கொடுக்கின்றான். அது மட்டுமல்லாது அல்லாஹு தஆலா அவருக்கு சுவனத்தில் 700 மரங்களை நட்டு வைக்கின்றான். ஒரு முடிக்கு பகரமாக 700 மரங்களை அல்லாஹு தஆலா சுவனத்திலே நட்டு வைக்கின்றான். அந்த மரங்கள் எல்லாம் வானத்தில் உள்ள நட்சத்திரங்களின் எண்ணிக்கைக்கு நிகராக ஆபரணங்களை உடையதாக இருக்கும் என்பதாக சொல்லி கிதாபுகளிலே பதிவு செய்யப்படுகின்றது. இன்னும் சொல்லப்படுகின்றது, இந்த ஆஷுரா உடைய நாளில் வழி தவறிய ஒருவருக்கு வழிகாட்டினம் என்று சொன்னால் அவருக்காக அல்லாஹு தஆலா அவருடைய கல்லறையிலே ஒளியை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான். அவருடைய இதயத்தை ஒளியால் நிரப்பி வைக்கின்றான் என்பதாக சொல்லப்படுகின்றது. அதே போன்று இந்த ஆஷுரா உடைய நாளில் கோபத்தை அடக்கி கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹுவின் விதியை கொண்டு திருப்தி அடைந்தவர்களில் ஒருவராக அவருடைய பெயர் பதிவு செய்யப்படுகின்றது. அல்லாஹுவால் திருப்தியாக்கப்பட்ட மனிதருக்கு அல்லாஹ் என்ன நன்மைகளை பதிவு செய்து வைத்திருக்கின்றானோ அந்த பட்டியலிலே இவருடைய பெயரும் பதிவு செய்யப்படுகின்றது. இன்னும் சொல்லப்படுகின்றது, இந்த ஆஷுரா உடைய நாளில் தன்னுடைய விருப்பத்தை, அதாவது உணவை இவர் சாப்பிடாமல் நோன்பு நோற்றுக்கொண்டு நோன்பு இல்லாத ஒருவருக்கு அந்த உணவை தர்மம் செய்தார் என்று சொன்னால் அந்த உணவுக்கு பகரமாக அல்லாஹு தஆலா சுவனத்தின் உணவையும் பானத்தையும் சுவைக்கும் வரை மலக்குல் மௌத் அவரது உயிரை கைப்பற்ற மாட்டார் என்பதாக குறிப்பிடப்படுகிறது. இந்த நாளில் நோன்பு நோற்றுக்கொண்டு நோன்பு அல்லாத ஒரு ஏழைக்கு நாம் உணவு கொடுத்தோம் என்று சொன்னால் அதற்கு பகரமாக அல்லாஹு தஆலா சுவனத்தின் உணவையும் பானங்களையும் பருகாமல் நம்முடைய உயிரை மலக்குல் மௌத் கைப்பற்ற மாட்டார் என்பதாக குறிப்பிடப்படுகின்றது. இன்னும் சொல்லுவார்கள், இந்த ஆஷுரா உடைய நாளில் ஒருவர் குளிப்பார் என்று சொன்னால் அல்லாஹ்வின் முன்னிலையிலே தூய்மையானவராக அவர் இருப்பார்.
இன்னும் ஒரு ஹதீஸை சொல்லப்படுகின்றது, இந்த ஆஷ்ராவுடைய நாளில் ஒருவர் குளித்தால் அவர் எந்த நோயும் இல்லாதவராக காலம் முழுக்க அவருக்கு நோய் ஏற்படாது என்பதாகவும் சொல்லப்படுகின்றது. ரூஹுல் பயானிலே சொல்லப்படுகின்றது. அதே போன்று இந்த ஆஷ்ராவுடைய நாளில் இரவிலோ பகலிலோ அல்லாஹுக்கு பயந்து அஞ்சி கண்ணீர் விட்டார் என்று சொன்னால் அல்லாஹு தாலா இவரை வணக்கத்திற்கு, அதாவது அச்சம் கொண்ட ஒருவர் வணக்கம் செய்தால் எவ்வளவு அல்லாஹ் அவருக்கு கூலி கொடுப்பானோ, இரையச்சம் உள்ள ஒருவருக்கு அல்லாஹு தாலா அவர் செய்யக்கூடிய அமலுக்கு எவ்வளவு கூலி கொடுப்பானோ அது போன்ற ஒரு கூலியை இந்த மனிதருக்கு நற்கூலியாக அல்லாஹு தாலா வழங்குவான் என்பதாக குறிப்பிடப்படுகின்றது. இன்னும் இந்த ஆஷ்ராவுடைய நாளில் ஒரு அறிஞருக்கு மத்தியிலே, ஒரு ஆலிமுக்கு மத்தியிலே மண்டியிட்டு அமர்ந்து ஒரு கல்வியை கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் அதற்கு, அந்த கல்வியை கற்றுக்கொள்பவருக்கு முஹாஜிரின்கள் மற்றும் அன்சாரிகளுக்கு வழங்கப்பட்டதை போன்ற நற்கூலிகள் இவருக்கு வழங்கப்படும். அன்சாரிகளிலே, அதாவது சஹாபாக்களிலே 2 கூட்டங்கள் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், 2 பிரிவுகள். அந்த 2 பிரிவுகளிலே ஒரு பிரிவுகள் அன்சாரிகள், இன்னொரு பிரிவினர்கள் முஹாஜிரின்கள். இந்த 2 பிரிவுகளும் ஒன்று சேர்த்துதான் நாம் சஹாபா என்பதாக சொல்லுகின்றோம். அந்த 2 சஹாபாக்களுடைய கூட்டங்களுக்கும் அல்லாஹ் என்ன நற்கூலியை கொடுத்தானோ அந்த கூலி கொடுக்கப்படும் இன்றைய நாளில் கல்வி கற்றுக்கொண்டோம் என்று சொன்னார். அதே போன்று இந்த ஆசுராவுடைய நாளில் அவருக்கு சுவனத்தை உறுதிப்படுத்துகின்றான். யார் கல்வியை கற்றுக்கொள்கின்றாரோ அவருக்கு சுவனத்தை உறுதிப்படுத்துகின்றான். அதே போன்று மலக்குகள் அவருக்கு நன்மைகள் எழுதி கொண்டே இருப்பார்கள். மலக்குகள் நன்மைகள் எழுதி கொண்டே இருப்பார்கள். அடுத்த ஆண்டு ஆசுரா வருகின்ற வரை நன்மைகள் எழுதி கொண்டே இருப்பார்கள் என்பதாக குறிப்பிடப்படுகின்றது. அதே போன்று இந்த நாளிலே நோன்பு நோற்று அந்த நோன்பாளிக்கு ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் பகரமாக அல்லாஹு தாலா 100,000 மலக்குகளை அல்லாஹ் ஏவுகின்றான். அந்த மலக்குகள் அவருக்காக மறுமை நாள் வரை துவா செய்து கொண்டே இருக்கின்றார்கள். யார் இந்த நாளிலே நோன்பு நோக்கின்றாரோ, ஆஷுராவுடைய நாளில் நோன்பு நோக்கின்றாரோ அவருக்காக அந்த நோன்பு நோற்றதிலிருந்து நோன்பு திறக்கின்ற வரை இருக்கக்கூடிய ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் அல்லாஹு தஆலா 100,000 மலக்குகளை நியமிக்கின்றார். அந்த மலக்குகள் இவருக்காக இவருடைய முடிவு காலம் வரை, அதாவது கியாம நாள் வரை பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கின்றார்கள் என்பதாக குறிப்பிடப்படுகின்றது. இப்படி ஏராளமான சிறப்புகள் இந்த இரவுகளுக்கு இருக்கின்றது. இந்த ஆஷ்ராவுடைய நாள் என்பது அவ்வளவு உன்னதமான நாள், வெற்றிகள் ஈற்றி தரக்கூடிய ஒரு நாள். பல நபிமார்களுக்கு ஏற்பட்ட சோதனைகளுக்கு அல்லாஹு தஆலா இந்த நாளில் தான் வெற்றிகளை கொடுத்திருக்கின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை நெருப்பு குண்டத்திலிருந்து பாதுகாக்கப்பட்ட நாள் இந்த நாள். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு நோயை அல்லாஹ் நீக்கி ஆரோக்கியத்தை கொடுத்த நாள் இந்த நாள். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை அவர்களுடைய சமுதாய மக்கள் அல்லாஹ்விடத்திலே மன்றாடி தௌபா செய்தார்களே, அந்த தௌபாவை ஏற்றுக்கொண்ட நாள் இந்த நாள். அதே போன்று யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் மீன் வயிற்றிலேயே சுற்றி கொண்டிருந்தார்கள். பிறகு அல்லாஹு தஆலா அந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மீன் வயிற்றிலிருந்து வெளியேற்றிய நாள் இந்த ஆஷுரா உடைய நாள். அதே போன்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டதும் இந்த நாள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் சுவனத்தில் நுழைவிக்கப்பட்டதும் இந்த நாள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுவனத்திலிருந்து இறக்கப்பட்டதும் இந்த நாள். அதே போன்று மறுஉலகம் என்று கியாம நாள் ஏற்படுமே, அதுவும் இந்த நாள்.
ஒரு ஹதீஸ்ல வெள்ளிக்கிழமை என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே போன்று அந்த வெள்ளிக்கிழமை ஆஷுராவுடைய நாளாக இருக்கும் என்பதாக சொல்லப்படுகின்றது. வெள்ளிக்கிழமை வந்துவிட்டால் மனித ஜின்களை தவிர மற்ற எல்லா படைப்பினங்களும் பயப்படுகின்றது, எங்கே கியாமத்து வந்துவிடுமோ என்பதாக சொல்லி. ஆனால் மனித சமுதாயமாகிய நாம் அல்லாஹுடைய பயம் அச்சம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாள் ஆஷுராவுடைய நாளாகவும் இருக்கின்றது, வெள்ளிக்கிழமையாகவும் இருக்கின்றது. அல்லாஹு தாலா நம்மவர்களை பாதுகாப்பானாக. நம்முடைய இறுதி முடிவை அல்லாஹு தாலா நல்ல முடிவாக நல்லோர்களின் முடிவிலே அல்லாஹ் சேர்த்து வைப்பானாக. ஈமானோடு கலிமாவை முடிந்தவனாக சிறுத்த முகத்தோடு அல்லாஹ் நம்முடைய ரூஹை கைப்பற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. கண்ணிமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, இப்படி ஏராளமான சிறப்புகள் இந்த இரவுகளுக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது, இந்த ஆஷுராவுடைய நாளுக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி இந்த ஆஷுராவுடைய நாளிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை அல்லாஹு தாலா பாதுகாத்தானே, அவர்களையும் அவர்களுடைய கூட்டத்தார்களையும் பனி இஸ்ரவேல் மக்களையும் அல்லாஹு தாலா பாதுகாத்தான் என்பதாக சொல்லப்படுகின்றது. அவர்கள் பல நூறு ஆயிரம் பேர்கள் இருந்தார்கள், பல பிரிவுகளாக 12 பிரிவுகளாக இருந்தார்கள், 12 கோத்திரங்களாக இருந்தார்கள். அவர்கள் அத்தனை பேர்களையும் அல்லாஹு தாலா நதியிலே ஒரே ஒரு அடியின் மூலமாக அல்லாஹ் அந்த நதியை பிளக்க வைத்தான். எப்படி என்று சொன்னால், அந்த நதியிலே கடந்து செல்லக்கூடிய அவர்கள் பின்னால் வரக்கூடிய எவ்வளவு தூரத்தில் கடைசியாக வருகின்றாரோ அவரையும் பார்க்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹு தாலா அவர்களுடைய அந்த தோற்றத்தை அல்லாஹ் பெருசாக்கி காட்டினார். எந்த அளவுக்கு என்று சொன்னால், மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களும் அவர்களுடைய கூட்டத்தார்களும் நதியை அந்த கடலை கடந்து மறுபக்கம் ஏறிவிட்டார்கள். ஃபிரௌனும் அவனுடைய பட்டாளங்களும் நடு கடலுக்கு வந்திருக்கின்றார்கள். அதை அத்தனையும் இவர்கள் பார்க்கக்கூடிய அளவுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய சமுதாய மக்கள் அனைவரும் பார்க்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் காண்பித்து கொடுத்தான். இது எவ்வளவு பெரிய ஆச்சரியமான செய்தி! கடல் என்பதற்கு எல்லை நம்மால் கண்டுபிடிக்க முடியுமா? ஒரு கரையிலிருந்து இன்னொரு கரைக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் எப்படி செல்ல முடியும்? ஆனால் அல்லாஹு தாலா சொல்லுகின்றான், இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அழைத்து சென்றார்கள். அவர்கள் அழைத்து செல்லும் பொழுது அவருடைய பட்டாளங்கள் அனைவரையும் அனைத்து மக்களும் பார்த்தார்கள். அவர்களுடைய கால்களிலே ஒரு சிறு மண் கூட படவில்லை, சேறு சகதி கூட படவில்லை. கிதாபுடைய எழுதுகின்றார்கள், தஃசீரை எழுதுகின்றார்கள். அவர்களுடைய அந்த நதியிலே கடந்து செல்லக்கூடிய அவர்களுடைய கால்களிலே ஒரு சின்ன நஜீஸ் கூட, அதாவது அசுத்தமான மண் எதுவும் படவில்லை, சேறு சகதி எதுவுமே படவில்லை என்பதாக சொல்லுகின்றார்கள். அந்த கூட்டத்திலே ஒருவருடைய தண்ணீர் வைத்திருந்த அந்த குவளை கீழே விழுந்து விட்டது கடலிலே. இவர்களெல்லாம் கரையேறியதற்கு பிறகு அந்த குவளையும் அவர்களுடைய கைக்கு ஒப்படைக்கப்பட்டது. அவர்களுடைய எந்த பொருளுமே அல்லாஹு தாலா வீணாக்கவில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய கூட்டத்தார்களையும் அல்லாஹு தாலா அந்த நதியை கடந்து செல்ல வைக்கின்ற பொழுது அவர்கள் எதையெல்லாம் எடுத்துக்கொண்டு சென்றார்களோ அதில் எந்த ஒரு பொருளுமே அவர்களுக்கு மிஸ் ஆகவில்லை. எல்லா பொருளையும் எடுத்துக்கொண்டு தான் கரையேறினார்கள். அதுவும் அவர்கள் அவசர அவசரமாக நதி வந்து ஒன்று சேர்ந்து விடுமோ, தண்ணீர் வந்துவிடுமோ என்று பயந்து கூட அவர்கள் ஓடவில்லை. அல்லாஹு தாலா அந்த அளவுக்கு அவருடைய மனதை விசாலமாக்கி எந்த ஒரு பயமும் அற்றதாக அவர்களை கடக்க வைத்தார். அதே சமயத்திலே உலகத்திலே இங்கெல்லாம் குழப்பங்கள் ஏற்படுகின்றது, பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. இஸ்லாமுடைய இந்த வாழை இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி இஸ்லாத்தை அழிப்பதற்காக பல திட்டங்கள் தீட்டப்படுகின்றது. அதே போன்றுதான் ஃபிரௌனும் அவருடைய பட்டாளங்களும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய சமுதாயங்களும் இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று திட்டமிட்டார்கள். அப்படி திட்டமிட்டு அவர்கள் அழிப்பதற்காக வந்தார்கள். ஆனால் அல்லாஹு தாலா ஒரு அற்புதத்தை காட்டினான்.
மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு அடி அடிக்கும் பொழுது அது தண்ணீரெல்லாம் பாதைகளாக மாறியது. அந்த பாதைகளை இவர்களெல்லாம் கடந்து சென்றார்கள். அதை பார்த்தாவது அந்த ஃபிரௌனுக்கு புத்தி வந்திருக்க வேண்டும். இந்த மூசா உண்மையிலேயே இறைவனுடைய தூதுவர் தான் என்று ஒரு யோசனை அவருக்கு ஏற்பட்டிருக்க வேண்டும். ஆனால் ஏற்படவில்லை. அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய பட்டாளங்களும் அவருடைய கூட்டத்தார்களும் நடு கடலுக்கு சென்று விட்டார்கள். ஃபிரௌனும் அவனுடைய பட்டாளங்களும் கடவுளுடைய ஓரத்திற்கு வந்து நிற்கின்றார்கள். அவருடைய குதிரைகளை ஒட்டகங்களை ஓட்டுகின்றார்கள். ஆனால் அது செல்ல மறுக்கின்றது. அப்போது கூட அவனுக்கு புத்தி வரவில்லை. இந்த நதியிலே நாம் சென்றோம் என்று சொன்னால் நாம் எல்லாம் முழுகடிக்கப்படுவோம் என்ற யோசனை அவனுக்கு ஏற்படவில்லை. இது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய இறைவனாகிய அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு பாதையாக்கியிருக்கின்றார். அந்த பாதையிலே அவர் கடந்து சென்றிருக்கின்றார். அதே பாதையில் நாமும் கடந்து சென்றோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் அழிக்கப்படுவோம் என்ற யோசனை அவனுக்கு ஏற்படவில்லை. அப்படி ஒரு யோசனை அவனுக்கு ஏற்பட்டிருந்தால் அவனும் அவனுடைய பட்டாளங்களும் அவனுடைய அரசாங்கம் அனைத்தும் பாதுகாக்கப்பட்டிருக்கும். அவன் யோசிக்காமல் அந்த பாதையிலே அவன் குதித்ததின் காரணமாக, இறங்கியதின் காரணமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கரை ஏறுகின்ற பொழுது அவர்கள் தடியால் மறுபடியும் அடிக்க நினைக்கின்றார்கள். அல்லாஹு தஆலா கொஞ்ச நேரம் காத்திருக்கும்படி சொல்லுகின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காத்திருக்கின்றார்கள். பிறகு அல்லாஹு தஆலா அந்த ஃபிரௌனும் அவனுடைய பட்டாளங்களும் முழுமையாக கடலுக்கு இறங்கியதற்கு பிறகு அடிக்கும்படி அல்லாஹ் சொல்லுகின்றான். எந்த ஒரு அடியை கொண்டு அல்லாஹ் கடலை பறக்க வைத்தானோ அதே போன்று மறு ஒரு அடியின் மூலமாக அந்த கடலுடைய தண்ணீரை ஒன்று சேர்த்தான். அந்த ஃபிரௌனும் அவனுடைய பட்டாளங்களும் அங்கே முழுகடிக்கப்பட்டார்கள். இன்று வரை அந்த ஃபிரௌனை அல்லாஹு தஆலா ஒரு அத்தாட்சியாக மியூசியத்திலே வைக்கப்பட்டிருக்கின்றது. இப்படியெல்லாம் ஒருவன் என்னை ரப் என்பதாக சொல்லிக்கொண்டு, அதாவது தன்னை ரப் என்பதாக சொல்லிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தான். அப்படி வாழ்ந்த அவனுக்கு நடந்த நிகழ்வை நீங்கள் எல்லாம் பார்த்து கொள்ளுங்கள். நீங்கள் எல்லாம் திருந்திவிட்டு என்னை வணங்குங்கள், ஓர் இறைவனை வணங்கிக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லி அல்லாஹ் காண்பிப்பதற்காக இத்தனை ஆண்டுகளாக பாதுகாத்து வைக்கின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாதுகாத்து அல்லாஹ் இந்த ஃபிரௌனை நதியிலே முழுகடித்தானே, அது எப்போது என்று சொன்னால் கிமு 1447. கிமு, கிபி அல்ல. கிமு கிபி என்று சொன்னால் கிறிஸ்துவர் பிறப்புக்கு முன்னால், கிறிஸ்துவர் பிறப்புக்கு பின்னால் என்பதாக சொல்லப்படும். கிறிஸ்துவர் என்று அவர்கள் யாரை சொல்கிறார்கள் சொன்னால் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களைத்தான் அவர்கள் கடவுளாக நினைக்கின்றார்கள் கிறிஸ்துவர்கள். அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிறப்புக்கு முன்பு 1447 வருடத்திற்கு முன்னால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் பாதுகாத்து ஃபிரௌனையும் அவனுடைய பட்டாளையும் அல்லாஹ் நதியிலே முழுகடித்தான். இன்று வரை பார்த்தோம் என்று சொன்னால் சுமார் 3470 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 3470 ஆண்டுகள் தாண்டிருக்கின்றோம். இந்த 3470 ஆண்டுகளுக்கு மேலாகியும் அல்லாஹு தஆலா அந்த ஃபிரௌனையும் அவனுடைய பட்டாளங்களையும் அழிக்கப்பட்டதை இந்த சமுதாய மக்களுக்கு அல்லாஹ் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். இவை கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னைக்கு உலகத்திலே முஸ்லிம்கள் அழிக்கப்படுகின்றார்கள், துன்புறுத்தப்படுகின்றார்கள், பல சித்திரவதைகள் செய்யப்படுகின்றார்கள். பல நாடுகளிலே பார்த்தோம் என்று சொன்னால் பள்ளிவாசல்கள் இடிக்கப்படுகின்றது. முஸ்லிம்களை ஒரு வார்த்தையை சொல்லி அது சொல்லாவிட்டால் அவர்கள் அடித்து துன்புறுத்தப்படுகின்றது. இன்று நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. பல மாநிலங்களிலே, அதாவது தமிழ்நாடு அல்லாத மற்ற மாநிலங்களை பார்த்தோம் என்று சொன்னால் அவர்கள்தான் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் அல்லாஹு தஆலா ஒரு நாள் நிச்சயமாக வெற்றியை கொடுப்பான். எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவருடைய சமுதாய மக்களுக்கும் அல்லாஹு தஆலா நைல் நதி மூலமாக வெற்றியை கொடுத்தானோ, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் எப்படி வெற்றியை கொடுத்தானோ, இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் எப்படி வெற்றியை கொடுத்தானோ, இப்படி ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் அந்த சோதனைகள் எல்லாம் நீக்கி சாதனைகளை உண்டாக்கினானோ அதுபோன்று நமக்கும் அல்லாஹ் நிச்சயமாக கொடுப்பான்.
அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. நாம் தான் உண்மையான அல்லாஹுவை நம்பி வாழக்கூடிய மனிதர்கள், அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய மனிதர்கள். நாம் செய்யக்கூடிய அமல்களுக்கு நிச்சயமாக மறு உலகத்திலே கூடியிருக்கின்றது. யார் ஈமானை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அவன் ஏதாவது ஒரு காரியத்தை செய்கிறான் என்று சொன்னால் அது நன்மையான காரியமாக இருந்தால் அதற்கு அல்லாஹ் பன்மடங்கு நன்மைகளை எழுதக்கூடிய அல்லாஹு தஆலா மலக்குகளை நியமித்து வைத்திருக்கின்றான். அவன் எந்த அளவுக்கு இறை பக்தியோடு தக்வாவோடு இறை அச்சத்தோடு அவன் நன்மைகளை செய்கின்றானோ அந்த தக்வாவிற்கு தகுந்தால் போல் அல்லாஹ் நன்மைகளை அதிகமாக ஆக்கி கொடுக்கின்றான். எல்லோரும் ஆடுகளை அறுக்கின்றோம், எல்லோரும் கோழிகளை அறுக்கின்றோம், எல்லோரும் மாடுகளை ஒட்டகங்களை அறுக்கின்றோம். ஆனால் அறுக்கக்கூடிய சமயத்திலே நான் சாப்பிடுவதற்காக கறியை எடுப்பதற்காக இதிலிருந்து சுவைப்பதற்காக வேண்டி அறுக்காமல் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர், அல்லாஹு மிகப்பெரியவன், அந்த அல்லாஹுக்காக அறுக்கிறேன் என்று சொல்லி அறுத்து விட்டோம் என்று சொன்னால் அதில் இருக்கக்கூடிய இறைச்சியை நாம் தான் சாப்பிட போகின்றோம். நாம் சாப்பிட்டாலும் கூட அந்த இறைச்சி எவ்வளவு இருக்கின்றதோ அதற்கு தகுந்த கூலி அல்லாஹ் நமக்கு கொடுக்கின்றான். நாமே அதை அறுத்து சாப்பிட்டாலும் அந்த சாப்பிட்ட இறைச்சி எவ்வளவு எடையுள்ளதாக இருக்குமோ அவ்வளவு எடையுள்ள நன்மைகளை அல்லாஹ் நம்முடைய மீசான தராசை அல்லாஹ் நிறுத்தி வைக்கின்றான். அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் அம்வாலிக்கும் வலாகின் யன்துரு இலா குலூபிக்கும் அஅமாலிக்கும். அல்லாஹு தஆலா உங்களுடைய பொருளையோ உங்களுடைய தோற்றத்தையோ அல்லாஹ் பார்ப்பது கிடையாது. மாறாக அல்லாஹு தஆலா உங்களுடைய இறை அச்சத்தை அல்லாஹ் பார்க்கின்றான், உங்களுடைய அமல்களை அல்லாஹ் பார்க்கின்றான். நீங்கள் எந்த நோக்கத்திலே அல்லாஹுக்காக கொடுக்கின்றீர்களா என்பதை தான் அல்லாஹு தஆலா பார்க்கின்றான். அப்படி நாம் அல்லாஹுக்காக வேண்டி இந்த நாளை கண்ணியப்படுத்தி இந்த நாளிலே நாம் நோன்பு நோற்றோம் என்று சொன்னால் நபிமார்களுக்கெல்லாம் அல்லாஹ் வெற்றியை கொடுத்த அந்த அல்லாஹ் இன்றும் இருக்கின்றான். நிச்சயமாக நமக்கும் அல்லாஹ் அந்த வெற்றியை கொடுத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் பாதுகாத்தான். அதே போன்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் பாதுகாத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹு தஆலா பாதுகாத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுவனத்திலே வைக்கப்பட்டிருந்தார்கள். அந்த சுவனத்திலே ஒரு கனியை சாப்பிட வேண்டாம் என்பதாக அல்லாஹ் சொல்லியிருந்தான். அந்த கனியை ஷைத்தான் சாப்பிட வைத்ததின் காரணமாக அவர்கள் பூமியிலே போடப்பட்டார்கள். அந்த ஒரு குற்றத்திற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே மன்றாடி அழுது அழுது அவர்கள் பாவ மன்னிப்பு தேடினார்கள். அவருடைய கண்ணீர் இருக்கின்றதே உலக மக்கள் அனைவருடைய கண்ணீரை விட மேலானது. அவ்வளவு கண்ணீர் வெடித்திருக்கின்றார்கள். அப்படி வடித்த அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட நாள் இந்த ஆஷுராவுடைய நாளாக இருக்கின்றது. அதே போன்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மக்கள்களை கப்பலில் ஏற்றிக்கொண்டு அவர்கள் வெளியே கிளம்பினார்களே, அது ரஜப் மாதத்துடைய 10வது பிறையிலே அவர்கள் கிளம்பினார்கள். மறுபடியும் அவர்கள் எப்போது வந்தார்கள்? 150 நாட்கள் அந்த கப்பலிலேயே சுற்றி கொண்டிருந்தார்கள். ரஜப் மாதம் 10ஆம் தேதி கப்பலில் ஏறிய அவர்கள் 150 நாட்கள் அவர்கள் கப்பலிலேயே சுற்றி கொண்டிருந்தார்கள். பிறகு ஒரு மாதம் ஜூத் என்ற மலையின் மேலே அவர்கள் தங்கினார்கள். அதன் பிறகு முஹர்ரம் மாதமாக இன்றைய மாதத்துடைய ஆஷ்ராவுடைய நாளாகிய இந்த 10வது நாளிலே அல்லாஹு தஆலா அவர்களை அந்த கப்பலில் ஏற்க வைத்தார். மறுபடியும் அவர்களை அந்த பூமிக்கு அல்லாஹ் இறக்கி வைத்தார். மறுபடியும் அவர்களை ஈமான் கொண்ட அந்த கொஞ்ச மக்களை வைத்து அல்லாஹு தஆலா இன்று வரை உள்ள சமுதாயத்தை அல்லாஹ் உருவாக்கியிருக்கிறார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு பல மக்கள் வந்தார்கள். அதிலே பல மக்களை அல்லாஹு தஆலா நல்லவர்களாக மாற்றினான். பல மக்களை அல்லாஹு தஆலா நரகத்திற்குரியவராக அல்லாஹ் மாற்றிவிட்டான்.
அதன் பிறகு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக அல்லாஹ் அனுப்பினான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை பற்றி மக்களுக்கு சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். 950 வருஷம் சொன்னார்கள். அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. சொச்ச நபர்கள் தான் ஏற்றுக்கொண்டார்கள். 80 சொச்ச நபர்கள் தான் ஏற்றுக்கொண்டார்கள். அந்த நபர்களைத்தான் அவர்கள் கப்பல் ஏற்றுக்கொண்டார்கள். மீதமுண்டான அத்தனை நபர்களையுமே அல்லாஹு தஆலா தண்ணீரை கொண்டு அழித்து விட்டார். அந்த நாடு உலகம் முழுவதும் தண்ணீரால் நிரம்பியது. அவர்கள் வானத்திலிருந்தும் தண்ணீரை கொட்டினான், பூமியிலிருந்தும் தண்ணீர் வந்தது, அவருடைய வீட்டுடைய அடுப்பிலிருந்தும் தண்ணீர் வந்தது. தண்ணீர் பொங்கி வந்து அந்த மக்கள் எல்லாம் தண்ணீரை மதந்து எங்கேயுமே அவர்களால் நிற்கக்கூடிய அளவுக்கு எந்த இடமும் இல்லாமல் அல்லாஹ் ஆக்கி அந்த மக்கள் அனைவரையும் யாரெல்லாம் ஈமானை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அத்தனை மக்களையும் அல்லாஹ் தஆலா தண்ணீரை மூழ்கடித்து அழித்து விட்டான். அதன் பிறகுதான் அல்லாஹு தஆலா மூசா அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கப்பலிலே எத்தனை பேர்கள் ஏற்றிக் கொண்டார்களோ அவர்களோடு எத்தனை உயிரினங்கள் இருக்கின்றதோ அந்த உயிரினங்களில் ஒவ்வொரு ஜோடியும் அந்த கப்பலில் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளும்படி சொன்னான். அந்த ஜோடிகள் தான் இன்று இந்த சமுதாயமாக இருக்கின்றன. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து படைப்பினங்களும் அந்த மூசா அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கப்பலில் இருந்து வந்த சிலங்கள் தான், அவர்களுடைய வாரிசுகள் தான். எனவே கண்ணியமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, இப்படி அல்லாஹு தஆலா ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வை அல்லாஹு தஆலா இந்த ஆஷுராவுடைய நாளிலே அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமுதாயம் அவர்கள் 1,00,000க்கும் மேற்பட்டவர்கள் இருந்தார்கள். அந்த மக்கள் அனைவருமே யூதர்களாக இருந்தார்கள். அவர்கள் அத்தனை பேருமே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன அந்த சொல்லை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்ததின் காரணமாக யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே இந்த மக்களுக்கு அதாவை இறக்கும்படி துஆ செய்துவிட்டு சென்று விட்டார்கள். அந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சென்றதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா அந்த ஊருக்கு அல்லாஹ் தன்னுடைய அதாவை இறக்குவதற்காக மேகங்களை சூழ வைத்தான். கருமேகங்களாக சிவப்பு மேகங்களாக சூழ்ந்தது. அந்த 1,00,000க்கும் மேற்பட்ட அந்த சமுதாய மக்கள் பார்க்கின்றார்கள். யூனுஸ் நம்முடைய நபி அவர் சொன்னாரே, அல்லாஹுடைய வேதனை வருவதாக சொன்னாரே, அந்த வேதனை வருவதை போல தெரிகின்றது என்று சொல்லி அந்த சமுதாய மக்கள் எல்லாம் ஒரு மைதானத்திலே ஒன்று கூடி அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்தார்கள், பாவ மன்னிப்பு செய்தார்கள். யா அல்லாஹ், நாங்கள் தெரியாமல் செய்துவிட்டோம், எங்களை மன்னித்துக்கொள், எங்களுடைய பாவங்களை மன்னித்துவிடு, எங்களுக்கு அனுப்பப்பட்ட நபியாகிய யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு அவர்கள் யாரை கொண்டு அனுப்பப்பட்டதோ அந்த நபியை நாங்கள் ஈமான் கொள்கின்றோம் என்பதாக சொல்லி அந்த மக்கள் எல்லாம் ஈமான் கொண்டு தௌபா செய்தார்கள். அல்லாஹு தஆலா அந்த தௌபா செய்ததின் காரணமாக அந்த மக்களுக்கு ஈடேற்றத்தை கொடுத்து அந்த அதாபை நீக்கி அவர்களுக்கு நல்ல செழிப்பான மலைகளை அல்லாஹ் பொழிய வைத்தானே, அந்த தௌபா செய்யப்பட்ட அந்த நாள் இந்த ஆஷுராவுடைய நாளாக இருக்கிறது. இப்படி ஏராளமான செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே போன்று நமக்கு ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நாமும் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். நாம் ஒவ்வொரு நாளும் எவ்வளவோ பாவங்கள் செய்கின்றோம். அந்த பாவங்களுக்காக நாம் ஒவ்வொரு நாளும் தௌபா செய்து கொண்டே இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு நாம் தௌபா அதிகமாக செய்கின்றோமோ அதை கொண்டு நிச்சயமாக ஒரு நாள் அல்லாஹ் தஆலா நம்முடைய பாவங்களை மன்னித்து நமக்கும் அது போன்ற ஈரேற்றங்களை அல்லாஹ் தஆலா கொடுப்பான். குர்ஆனிலே ஒரு ஆயத்திலே அல்லாஹ் சொல்லுவான், وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِنَ الْأَمْوَالِ وَالْأَنْفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ. நாம் உங்களுக்கு சோதனைகளை கொடுப்போம். எதை கொண்டு? உங்களுக்கு பயத்தை கொண்டு சோதனை கொடுப்போம், பசியை கொண்டு சோதனை கொடுப்போம், உங்களுடைய பொருளாதாரத்திலே குறைவை ஏற்படுத்தி சோதனை கொடுப்போம், உங்களுடைய தானியங்களிலே பல வர்க்கங்களிலே குறைவை ஏற்படுத்தி சோதனை கொடுப்போம், உயிர்களிலே குறைவை உண்டாக்கி சோதனைகளை கொடுப்போம். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகின்றான், வபஷ்ஷிரி ஸாபிரீன், யார் பொறுமையாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு சுப செய்தி என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். நமக்கு எந்த துன்பம் ஏற்பட்டாலும் அந்த துன்பம் இருக்கின்றது அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக கொடுக்கக்கூடியது. நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய காலிலே குத்தக்கூடிய முள் அது உங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக குத்தப்பட்டிருக்கின்றது. உங்கள் தலை இருக்கின்றது அது உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக.
எந்த ஒரு கஷ்டம் ஏற்பட்டாலும் ஒரு முஃமினுடைய உள்ளத்திலே ஒரு சிறு கவலை ஏற்பட்டால் அந்த கவலையின் மூலமாக அல்லாஹ் தஆலா அவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றார். அப்படி என்று சொன்னால் நமக்கு எவ்வளவு சோதனைகள் வருகின்றதோ, அது குடும்ப ரீதியாக இருந்தாலும் சரி, சமுதாய ரீதியாக இருந்தாலும் சரி, நாடு தழுவிய சோதனையாக இருந்தாலும் சரி, அந்த சோதனைகளுக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா நமக்கு கூலிகளை அல்லாஹ் கொடுக்கின்றான். நம்முடைய பாவங்களை மன்னித்து அந்த தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தரஜாவை அல்லாஹ் கொடுத்து கொண்டிருக்கின்றான். எனவே நாம் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக நாம் தௌபா செய்ய வேண்டும், பாவ மன்னிப்பு தேட வேண்டும். அப்படி பாவ மன்னிப்பு தேடினோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா நமக்கும் சுப செய்தி சொல்லுகின்றான். பொறுமையாக இருக்கக்கூடிய உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நாள் வெற்றி அல்லாஹ் தஆலா கொடுப்பான். நிச்சயமாக அல்லாஹ் கொடுப்பான். என்னைக்கும் இந்த இஸ்லாத்தை அல்லாஹ் அழித்து விட மாட்டான். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஆஷுராவுடைய நாளில் நாம் ஒரு முடிவெடுக்க வேண்டும். இன்றிலிருந்து இன்ஷா அல்லாஹ் நான் காலம் முழுக்க என்னுடைய அமல்கள் அனைத்தையும் சரி செய்து கொள்ளப் போகின்றேன். அதில் குறிப்பாக 5 நேர தொழுகைகளை இமாம் ஜமாத்தோடு தொழுகக்கூடிய மனிதராக நான் ஆகப்போகிறேன் என்பதாக சொல்லி நியத் எடுக்க வேண்டும், உறுதி செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா ஒரு ஆயத்தை சொல்லுவான், பகலுடைய 2 ஓரங்களிலும் இரவுடைய சில பகுதிகளிலும் நீங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். அப்படி நினைவு கூறினால் அந்த நினைவு கூறுவது உங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக ஆகிவிடும். நீங்கள் செய்த பாவங்களுக்கு பரிகாரமாக ஆகும். நாம் தொழுதோம் என்று சொன்னால் அந்த தொழுகையின் மூலமாக அல்லாஹ் தஆலா நம்மிடம் இருக்கக்கூடிய அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் கழிக்கின்றான். நபி அவர்கள் அதுக்கு எத்தனையோ உதாரணங்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அதில் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்கின்றேன். நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய வீட்டிற்கும் உங்களுடைய தொழிற்சாலைக்கும் மத்தியிலே 5 ஆறுகள் ஓடுகின்றது. அதில் ஒவ்வொரு ஆற்றிலும் நீங்கள் குளித்து விட்டு செல்கின்றீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய உடம்பிலே அழுக்கு இருக்குமா என்று கேட்டார்கள். சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் 5 முறை குளித்து விட்டால் எங்களுடைய உடம்பிலே எந்த அழுக்கும் இருக்காது என்பதாக சொன்னார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், அதே போன்றுதான் ஒரு மனிதன் ஒவ்வொரு நாளும் 5 நேர தொழுகைகளை சரியான முறையில் நிறைவேற்றினான் என்று சொன்னால் அவனிடத்தில் எந்த ஒரு பாவமும் இருக்காது, எந்த ஒரு உள்ளத்திலே எந்த கரும்புள்ளியும் இருக்காது. அல்லாஹ் அத்தனையும் அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுவான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் நம்முடைய அமல்களிலே முதலாக கடைபிடிக்க வேண்டிய அமல் தொழுகையாக இருக்கின்றது. நாளை மறுமையிலே முதலாவது கேட்கக்கூடிய அமல் தொழுகையை பற்றித்தான். கபரிலும் தொழுகையை பற்றித்தான், எல்லா இடங்களிலும் தொழுகையை பற்றித்தான் அல்லாஹ் உங்களில் கேட்பான். எனவே அந்த தொழுகையை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து அல்லாஹ் தஆலா நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் சோதனைகளையும் அல்லாஹ் நீக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.